திறந்த வாசலை நமக்கு வாக்களித்துள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு திறவுண்ட வாசல், ஓப்பன் டோர்ஸ். வாசிக்க வேண்டிய வேத பகுதி ஏசாயா 45ஆம் அத்தியாயம் முதல் 8 வசனங்கள். கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவனது வலது கையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செபை பண்ணுவேன். உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபு நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலை நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை, என்னை தவிர தேவன் இல்லை, என்னை தவிர ஒருவரும் இல்லை என்று சூரியன் உதிக்கிற திசையிலும் அது அஸ்தமிக்கிற திசையிலும் அறியப்படும்படி நீ என்னை அறியாதிருந்தும் நான் உனக்கு இடைக்கட்டு கட்டினேன். நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை. ஒளியை படைத்து இருளையும் உண்டாக்கினேன், சமாதானத்தை படைத்து தீங்கையும் உண்டாக்குகிறவர் நானே. கர்த்தராகிய நானே இவைகளை எல்லாம் செய்கிறவர். வானங்களே உயர இருந்து சொரியுங்கள், ஆகாய மண்டலங்கள் நீதியை பொழிய கடவுது. பூமி திறவுண்டு ரட்சிப்பின் கனியை தந்து நீதியும் கூட விளைவதாக. கர்த்தராகிய நான் இவைகளை உண்டாக்குகிறேன். இன்றைய மனப்பாட வசனம் வெளிப்படுத்தல் 3ஆம் அத்தியாயம் 8ஆம் வசனம். இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட முடியாது. See, I have set before you an open door and no one can shut it. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஆசியாவிலே உள்ள 7 திருச்சபைகளுக்கு கடிதங்களை எழுதி தம்முடைய இருதயத்தில் இருந்த தன்னுடைய பாரங்களையும் எதிர்பார்ப்புகளையும் அவர்களுக்கு வெளிப்படுத்தினார். பிலதெல்பியா சபைக்கு அவர் கொடுத்த செய்தியிலிருந்துதான் இன்றைய மனப்பாட வசனத்தை நான் உங்களுக்கு வாசித்தேன். தம்முடைய குமாரன் தம்முடைய இரத்தத்தை சிந்தி நேசித்த ஆத்துமாக்கள் மீது பாசங்கொண்ட தேவன் அதே பாசமும் பாரமும் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்குள்ளும் குடிகொள்ள வேண்டும் என்று விரும்புகிறதை வாசித்த இந்த பகுதிகள் சுட்டி காட்டுகின்றன. கதவுகள் இப்போது திறந்திருக்கின்றனவாம். எனவே காலையும் மாலையும் விதை விதைத்து வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் நற்செய்தியை நாம் பிரசங்கம் செய்ய வேண்டும், பிரகடனப்படுத்த வேண்டும், காலத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். தள்ளி போடுதல் வளர்ச்சிக்கு பெரிய தடை. கதவுகள் ஒவ்வொரு விசுவாசிக்கும் திறந்திருக்கின்றன. எனவேதான் ஆண்டவர் தமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தாளந்துகளினாலும் ஆவியின் வரங்களினாலும் நிரப்புகிறார். வேலை இல்லை என்று ஒருவரும் சும்மா நிற்க வேண்டியதில்லை. 3 வேலைக்காரரை கூப்பிட்டார், ஒருவனுக்கு 5, ஒருவனுக்கு 2, ஒருவனுக்கு 1, ஒன்றுமில்லாமல் ஒருவனும் இல்லை, எல்லாருக்கும் ஏதோ ஒன்றை கொடுத்தார். அதே போல் 1 கொரிந்தியர் 12ஆம் அத்தியாயத்திலே பார்க்கிறோம், அவனவனுக்கு, ஒருவனுக்கு இது, ஒருவனுக்கு அது, ஒருவனுக்கு மற்றொன்று, ஒவ்வொருவனுக்கும் அது மற்றவருடைய ஆசீர்வாதத்திற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. மத்திய 20ஆம் அத்தியாயத்திலே திராட்சை தோட்டத்தை குறித்து நான் வாசிக்கும் பொழுது கூட 9 மணிக்கு வேலைக்கு ஆள் அமர்த்தினார், 12 மணிக்கு வேலைக்கு ஆள் அமர்த்தினார், 3 மணிக்கு வேலைக்கு ஆள் அமர்த்தினார், 6 மணிக்கு வேலை முடிய போகிறது, 5 மணிக்கு கூட அவர் வெளியே போய் வேலைக்கு ஆள் அமர்த்தினார். எல்லாருக்கும் அவர் வாய்ப்புகள் கொடுக்கிறார். திறந்த வாசல் என்று சொன்ன உடனே நாம் ஊழியத்திலே பிரச்சனைகளும் எதிர்ப்புகளும் கிடையாது என்று நாம் நினைத்து விடக்கூடாது. சொல்ல போனால் இரண்டும் இணைந்தே செல்லும். எடுத்துக்காட்டாக 1 கொரிந்தியர் 16:9 பாருங்கள். பவுல் சொல்லுகிறான், இங்கே
பெரிதும் அனுகூலமுமான கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. ஒரு அரைப்புள்ளி போட்டு சொல்லுகிறான், விரோதம் செய்கிறவர்களும் அநேகர் இருக்கிறார்கள். அதே விதமாக எருசலேமின் மதில்களை கட்ட நெகேமியாவுக்கு திறந்த வாசல் இருந்தது. கர்த்தர் அவன் சென்ற இடமெல்லாம் அவனுக்கு வாய்ப்புகளையும் வாசல்களையும் திறந்து கொடுத்து கொண்டே போனார். அனுமதி கிடைத்தது. கட்டிடப் பொருட்கள் மனப்பூர்வமாய் அரசனால் வழங்கப்பட்டன. ஆனாலும் உடனே எதிரிகளின் பயமுறுத்தல்களும் எதிர்ப்புகளும் அவனுக்கு வந்து கொண்டே இருந்தது. அவர்கள் அவனை பார்த்து, நீ முரட்டாட்டம் பண்ணுகிறாய், இட்ஸ் ரிபல்லியன் என்று சொன்னார்கள். அதையும் அவன் சமாளித்து போகும் பொழுது, கெட்டிப்பார், முடிவிலே ஒரு நரி போனால் கூட அது விழுந்து விடும் என்று சொன்னார்கள். மக்களின் ஒத்துழைப்பும் எதிரிகளின் சூழ்ச்சியும் அவனுடைய பயணத்திலே, அவனுடைய பணியிலே இணைந்தே இணைகோடுகள் போல் சென்றன. இன்றைக்கு நம்முடைய ஊழியங்களிலே அப்படித்தான் இருக்கும். என் சபையை கட்டுவேன், ஐ வில் பில்ட் மை சர்ச் என்று இயேசு சொன்ன உடனே என்ன சொன்னார்? அடுத்த வரியிலேயே, பாதாளத்தின் வாசல்கள் அதன் மேல் வெற்றி கொள்வதில்லை. ஸோ பில்டிங் அண்ட் பேட்லிங் ரெண்டும் எப்பொழுதும் சேர்ந்தே போய்கொண்டிருக்கும். கட்டவும் செய்வோம், அதே சமயத்திலே போராட்டமும் இருக்கும். இரத்த சாட்சியாய் இறக்கும் வரை பவுலுக்கு இவ்விதமான எதிர்ப்புகள் வந்து கொண்டே இருந்தன. ஆனாலும் அவனை குறித்து அப்போஸ்தலர் நடபடிகளின் கடைசி வசனம் என்ன சொல்கிறது தெரியுமா? 28ஆம் அத்தியாயம் 31ஆம் வசனம், மிகுந்த தைரியத்துடனே, அவன் இப்பொழுது சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறான், மிகுந்த தைரியத்துடனே தடையில்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்துக் கொண்டே இருந்தான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய விசேஷங்களை உபதேசித்துக் கொண்டே இருந்தான். பிரீச்சிங், டீச்சிங், நோ மேன் ஃபர்பிடிங். இதுதான். எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும் கர்த்தர் கொடுத்த அழைப்பிலிருந்து அங்குமெங்கும் திரும்பாமல் தொடர்ந்து அதை நிறைவேற்றி கொண்டே இருப்பது. சில கதவுகள் மூடப்பட்டிருக்கும். மூடப்பட்டிருந்தால் பூட்டப்பட்டிருக்கிறது என்று பொருள் அல்ல. ஒரு நாள் ஜார்ஜ் வெர்வர், ஆபரேஷன் மொபிலைசேஷன் ஃபவுண்டர், அவர் விதமாக அழகாக சொன்னார், even a cat knows what to do if a door is closed. It knows it has to just push it open. கதவு சாத்தி இருந்தா பூனை கூட தெரியுமா என்ன செய்யணும்னு சொல்லி தள்ளிட்டு உள்ள போயிடணும். நாம் இந்த சாத்தப்பட்ட கதவுகளை எல்லாம் பூட்டப்பட்ட கதவு என்று நாம் நினைத்து நாம் அப்படியே ஓடி விடுகிறோம். தள்ளி கொண்டு உள்ளே போய்விட வேண்டாம். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், தட்டுங்கள் திறக்கப்படும். கடவுளுக்காய் செயல்பட நாம் இறங்கும் பொழுது இன்னல்கள் சூழத்தான் செய்யும். ஆனால் சங்கீதம் 107:13 முதல் 16 நமக்கு நல்ல உற்சாகமூட்டும் சில வார்த்தைகள் உண்டு. தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டுகளிலிருந்து அவர் அவர்களை நீங்களாக்கி ரட்சித்தார். அந்தகாரத்திலும் மரண இருளிலும் இருந்து அவர்களை வெளிப்பட பண்ணி அவர்கள் கட்டுக்களை அறுத்தார். கர்த்தர் வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்தார் என்று அவருடைய கிருபை நிமித்தமும் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்கள் நிமித்தமும் அவரை துதிப்பார்களாக. அயன் கேட்டன் என்று சொன்னோம், இரும்பு திரை நாடுகள். பாம்பு கேட்டன் என்று சொன்னோம், மூங்கில் திரை நாடுகள் என்று சொன்னோம். இதெல்லாம் என்னாச்சு? எல்லாம் இரும்பு திரையும் விழுந்தது, மூங்கில் திரையும் பிளந்து கொண்டு இருக்கிறது. எல்லா இடங்களிலும் சுவிசேஷத்திற்கான வாசல்கள் திறந்து விடப்பட்டன. எதனால்? தடைகளை நீக்குகிறவர் முன் செல்கிறார். இப்பொழுது நம்மீதுதான் பொறுப்பு அதிகம். எனவேதான் எமில் ஜெபசிங் அண்ணன் அழகாக பாடினார்கள், தீர உண்ட வாசல் அடைபடு முன் நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோர் யார், நாட்கள் கொடியதாய் மாறிடுதே காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, எங்களுக்கு முன்னால் நீர் திறந்த வாசலை வைத்து அதை ஒருவனும் பூட்ட முடியாது என்றும் சொல்லிவிட்டீரே. செய்ததோடு மட்டுமல்லாமல் எங்களுக்கு உற்சாகமான ஒரு திருவாக்கையும் நீர் கொடுத்து விட்டீர். இனியும் நாங்கள் நொண்டி அடித்துக் கொண்டு தயங்கிக் கொண்டு தாமதித்துக் கொண்டு இருப்பதற்கு நியாயமே கிடையாது ஆண்டவரே. கர்த்தாவே, திறந்து வைக்கப்பட்டிருக்கிற இந்த கதவுகள் அடைபடும் முன், குறிப்பாக இந்தியாவிலே கர்த்தாவே, எல்லா மூலை முடுக்குகளுக்கும் உம்முடைய சுவிசேஷத்தை நாங்கள் தீவிரமாக எடுத்து செல்ல எங்கள் கால்களுக்கும் எங்கள் கரங்களுக்கும் எங்களுடைய உடல்களுக்கும் எங்களை சுற்றிய அத்தனை காரியங்களுக்கும் கர்த்தாவே ஒரு அவிழ்த்துதலை நீர் தர வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். முடமாய் கிடக்கிற எங்களை நீர் எழுப்பிவிடும் ஆண்டவரே. முன்செல்ல நீர் உதவி தாரும். மறுபடியும் ஆண்டவரே, திறந்த வாசல்களுக்காய் நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னும் சில நாடுகளிலே கர்த்தாவே வாசல்கள் திறக்கப்படவில்லை. ஆனாலும்
தங்கள் உயிரை துச்சமாக எண்ணி உயிரை பணயம் வைத்து அங்கே போய் ஊழியம் செய்கிற மக்களுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். அவர்களை பாதுகாத்தரணும். எங்கள் நாட்டிலே கர்த்தாவே இனி சுவிசேஷத்தை அறிவிக்கவே கூடாது என்று சொல்லுகிற ஒரு காலகட்டம் வருவதற்கு முன்பதாக செய்கிறதை சீக்கிரமாய் செய்ய எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.